இது 2025. ஆனா டௌரி அப்படிங்கிற வரதட்சணை இன்னும் உயிரோட இருக்கு. இலைமறை காய் போல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா வரதட்சணையா 100 பூனை குட்டிகளாம், அடுத்த பக்கம் பார்த்தா வரதட்சணையா ஒரு கிட்னி, அதாவது சிறுநீரகம். என்ன சினிமா கதைன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல சீரியல் கதைன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, இது நிஜமான கதை. 2025ல நடந்துகிட்டு இருக்கிற கதை. சோ ஷாக் ஆகாம இது என்ன கதைன்னு வாங்க தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு கேர்லி செவன் யூடியூப் சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுட்டு போங்க. பொதுவாவே வரதட்சணைனா நிலம், நகை, வாகனம் இது மாதிரியான விஷயங்களை தானே பொண்ணு வீட்டால மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஆனா இங்க 100 பூனை குட்டிகளை கொடுத்திருக்காங்க. ஒருவேளை மணமகன் கெட்லவரா இருப்பாரோ, இல்லனா பெட்ஸ் பிசினஸ் வச்சிருப்பாரோ? அது சரி, we are very quick to judge everyone. ஆக்சுவலி என்னன்னா, சுமார் ரூபாய் 50 லட்சத்துக்கும் மேல மதிப்புள்ள 100 பூனை குட்டிகளை, அதாவது காபி லுவாங் அப்படிங்கிற மிகவும் விலை மதிப்புள்ள காபி விதைகளை உற்பத்தி செய்யற புனுகு பூனை குட்டிகளை தான் வரதட்சணையா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி புனுகு பூனையை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புனுகு பூனை இருக்குல்ல, அதுக்கு நல்ல பழுத்த காஃபி செரிஸ உணவா கொடுத்துருவாங்க. அப்புறம் அது ஜீரணிச்சு விடுற கழிவை யூஸ் பண்ணி தான் இந்த காஃபி விதைகளை தயாரிப்பாங்களாம். தன்னோட மகள் எதிர்காலத்துல ஒரு காஃபி தொழில தொடங்க இந்த பூனை குட்டிகள் உதவும் அப்படின்னு இந்த பெற்றோர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பூனை குட்டிகளோட சேர்த்து 25 தங்க கட்டிகள், ரூபா 17 லட்சம் ரொக்கம், ரூபா 10 லட்சம் மதிப்புள்ள நிறுவன பங்குகள், 7 நிலங்கள் மற்றும் ஏனைய விலையுயர்ந்த எல்லா சொத்துக்களையுமே வரதட்சணையா வியட்நாமை சேர்ந்த 22 வயசு இளம் பெண்ணுக்கு பெற்றோர் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இது அவங்களோட வசதியை காண்பிக்கிறதுக்காகவா, இல்ல வரதட்சணை இன்னும் அலங்கரிக்கப்பட்டு அழகா காண்பிக்கப்படுதா? உங்களுக்கு கருத்துகள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் சொல்ல போறது இந்தியால நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். காசு, நகை, நிலம், ஏன் பூனைக்குட்டிகள் போய் இது எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, உன்னோட சிறுநீரகத்தை கொடுன்னு வரதட்சணை கேட்டு ஒரு பெண்ணை அவங்களோட மாமியார் உட்பட அந்த குடும்பம் கொடுமைப்படுத்தின சம்பவம் சமீபத்துல பீகார்ல நடந்திருக்கு. தன்னுடைய கணவருக்கு சிறுநீரக கோளாறு இருக்கிறதுனால இது கட்டாய வரதட்சணையா மாறி அது அந்த பெண்ணால மறுக்கப்பட்டதுனால வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இது மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் வெளியே வந்திருக்கு. எனக்கு இதுலயும் ஒரு விஷயம் திருப்தியா கொடுத்தது. என்னன்னா, இந்த பதிவு சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடப்பட்டிருந்தப்போ இந்த பதிவுகளுக்கு கீழே வந்த காமெண்ட்ஸ் இன்னும் மனிதநேயம் செத்து போகல இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிச்சு. முன்னைய காலங்கள்ல டௌரி அப்படிங்கிறது தம்பதிகளுக்கு அவங்க வாழ்க்கையை அழகா தொடங்க ஒரு பரிசா மணமகள் வீட்டால கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. ஆனா இப்போல்லாம் அது ஒரு கட்டாய சுமையா மணமகள் வீட்டாருக்கு சுமத்தப்படுது. நிறைய நாடுகள்ல இது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டாலுமே கூட இந்த குற்றம் மறைமுகமா நடந்துட்டு தான் இருக்கு. முதுகெலும்பு இருக்கிற எந்த ஒரு ஆண்மகனும் வரதட்சணைய ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ட் கார்டோட இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.